ஸோ ஆரம்பத்துல நாங்க வந்து வாலண்டியர் டு நீடி பீப்புள் அப்படின்ற ஒரு நண்பர்கள் குழுவா சேர்ந்தோம். அவங்களுக்கு என்ன தேவைன்றத கேட்டோம். அவங்க எதனால இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றத வந்துட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி, எங்க வீட்ல ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்னால நானு வீட்ட விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை வந்தது. அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க கூட நம்ம 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கழுத்துல போட்டுக்க செயின் வேணுமா? என்னப்பா எனக்கு சாலையோரம் இருக்கிற ஒரு ஆதரவற்ற முதியோராகட்டும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாகட்டும், அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டேன்னு இருக்கிற நிலையில அவங்கள அந்த இடத்துல இருந்து அவங்களோட வாழ்க்கையை நாங்க புதுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு புது வாழ்வா ஏற்படுத்தி தரோம். நமக்கு கீழ இருக்க நபர்களை பார்த்து நம்ம தேத்திக்கணும். நமக்கு மேல இருக்க நபர்களை பார்த்து நம்மளை உற்சாகப்படுத்தி அந்த நிலைமைக்கு போறதுக்காக நம்ம வந்துட்டு பாடுபடணும் அப்படின்றத நான் வந்துட்டு நிறைய இடத்துல என்னவே நான் செல்ஃப் கரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஒரு சில இடங்கள்ல நான் சோர்ந்து உட்கார்றப்போ என் கூட இருக்கிற என்னோட டீம் மெம்பர்ஸ் எப்பயுமே ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க, உங்களை நினைச்சோ உங்க வாழ்க்கையை நினைச்சோ நீங்க சோர்ந்து உட்கார்ற பயணத்துல நீங்க இல்ல, நீங்க இன்னும் 4 பேர் சோர்ந்து இருக்கிறவங்கள தூக்கி விட நிலைமையில இருக்கீங்க. அப்ப நீங்க இன்னும் எந்திரிச்சு ஓடணும், நீங்க சோர்ந்து உட்கார்ந்துட கூடாது, நீங்க எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேரு மனிஷா கிருஷ்ணசுவாமி. நான் தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல சூரம்பட்டின்ற பகுதியில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. என்னோட தந்தை ஒரு கறிக்கடை தொழிலாளி. நாங்க சின்ன வயசுல இருந்தே கறிக்கடையில தான் அப்பா கூடவே எப்பவுமே எல்லா வேலைகளை செய்யறது, நிறைய விஷயங்களை அப்பாவும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. என்னோட சிந்தனைகள் எல்லாமே மாறுறதுக்கு, அது ஒரு மாற்று வழியில நான் சிந்திக்கிறதுக்கு முதன்மா ஒரு காரணமா இருந்தது அப்படின்னா என்னோட தந்தையும் தான். ஒரு ரொம்ப மாற்று சிந்தனையாளர். எல்லா பெற்றோர்களும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய குழந்தைகள் படக்கூடாது அப்படின்றதுதான் எல்லா பெற்றோர்களுடைய சிந்தனையா இருக்கும். ஆனா என்னோட அப்பா வந்துட்டு அப்படி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா என்னன்னு அவ பார்த்துதான் வளரணும். இப்போ இந்த விஷயத்த நம்ம அடையிறதுக்கு அதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், அது எவ்வளவு வழிகளை கொடுக்குன்றத உணரும் போது மட்டும்தான் அந்த விஷயத்த அவங்க எப்படி செலவழிக்கணுங்கிறதையும் புரிஞ்சு செய்வாங்க அப்படின்றதுல அப்பா வந்து ரொம்ப அந்த ஒரு மாற்று சிந்தனை அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிறருடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்றத வந்துட்டு உற்று நோக்கிறதுக்கு ஒரு சிந்தனை கொடுத்தது அப்பா தான். அவர் தான் முக்கிய காரணமா இருந்தாரு. அதோட எனக்கு காந்தியடிகள் அவருடைய லெசன்லாம் படிச்சப்போ ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருந்தது ஒரு சில வாக்கியங்கள். நாடு நமக்காக என்ன செஞ்சுச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்கணும் அப்படின்னு. அப்போ எனக்குள்ள ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், நான் என்ன செய்ய போறேன் இந்த நாட்டுக்கு. அப்போ சின்ன வயசுல இருந்தேன் அப்படின்னாலுமே நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அப்போ எல்லாருக்குமே பெரிய எய்மா தான் இருக்கும். இப்போ எனக்கும் வந்துட்டு ஆர்மிக்கு போகணும் அப்படின்றது ஆசையா இருந்தது. நாங்களும் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்ததுனால பெண் பிள்ளைய வந்துட்டு ஆர்மிக்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு அப்பவே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க. வீட்டுல நிறைய போராட்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நர்சிங் படிப்புல தான் நான் சேர்ந்தேன். நான் இந்த செவிலியர் படிப்புக்கு சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கண்ணு தெரியாதவர் இருப்பாரு. அவரை பாக்குறப்ப எல்லாம் நான் ஜஸ்ட் அவர் பாஸ் பண்ணி போயிருவேன். ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கும். அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றது எனக்கு தோணுனதில்லை. ஆனா அவரை பார்க்கும்போது ஒரு சிம்பத்தி எனக்குள்ள உருவாயிருந்தது. இவர் கண்ணு தெரிய மாட்டேங்குது, எப்படி நடப்பாரு, எப்படி போவாரு வருவாரு அப்படின்ற அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்தது. சம்டைம்ஸ் அவர் ரோட்ல விழுந்து கிடப்பாரு, அப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஜஸ்ட் கையை பிடிச்சு தூக்கி விட்டுட்டு நான் போயிடுவேன். அதை தாண்டி அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதே எனக்கு தோணுனதில்லை. ஆனா நிஜமாவே வந்துட்டு எனக்கு 2வது உந்துகோலா இருந்தது அப்படின்னா என்னுடைய செவிலியர் துறைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்போ எங்களுக்கு எடுத்த கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பத்தி அண்ட் எம்பத்திக்கான வித்தியாசம் என்ன அப்படின்றத பத்தி எடுத்தாங்க. ஸோ சிம்பத்தி அப்படின்றது என்னன்னா, ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஐயோ பாவம் நம்ம சொல்லிட்டு போயிட்டோம்னா அது சிம்பத்தி. அதே எம்பத்தின்றது அந்த அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து அவங்கள வெளிவர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கஷ்டமான சூழ்நிலைய அவங்கள வந்து அதுல இருந்து நம்ம தகர்த்து கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கிறது தான் எம்பத்தி. அப்ப நம்ம இவ்வளோ நாளா நம்ம பார்த்துட்டு இருந்ததோ, நம்ம நகர்ந்து வந்த விஷயங்களோ, நம்ம கடந்து வந்த விஷயங்களோ எல்லாமே சிம்பதி தான். அப்ப நம்ம எம்பத்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, நான் அந்த கண்ணு தெரியாதவரை பார்க்கும் போதுமே ஒரு சில நேரங்கள்ல எங்க வீட்டுல சாதமோ ஏதாவது மீதி இருந்தது அப்படின்னா நான் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சேன்.
ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்றப்போ அதை வந்துட்டு நான் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சேன். சம்டைம்ஸ் டவல் எடுத்துட்டு போய் கொடுப்பேன், ஒரு பெட்ஷீட் எதனாவது வேஸ்டா இருந்ததுன்னா எடுத்துட்டு போய் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னோட பயணம் வந்து ஆரம்பிச்சது. எங்க வீட்டுல ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்னால நான் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை வந்தது. அப்பவுமே எனக்கு வந்துட்டு ஒரு ஆறுதலா இருந்தது அப்படின்னா நிஜமா என்னோட செவிலியர் துறை தான். அதுல இருந்து நான் மீண்டு வந்தேன். இந்த மாதிரி இப்ப என்னுடைய கஷ்டம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறத தாண்டிலும் இந்த செகண்ட் சாட்டர்டேலாம் எங்களுக்கு ஹாலிடே இருக்கும். அப்பெல்லாம் வந்துட்டு நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம் போஸ்டிங்க்கு. ஸோ எப்பயுமே நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நாங்க அப்படி போயிட்டு இருந்தப்போ எனக்கு தெரிய வந்தது ஈரோட்ல இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில பார்த்தோம்னா அட்டெண்டர் இல்லாத பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு தனியா ஒரு வார்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரிங்க்கு இல்லாத பர்சன்ஸை வந்து நாங்கள் போய் மீட் பண்ண ஆரம்பித்தோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் போய் மீட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து அவங்களுக்கு குளிப்பாட்டி விட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும் அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்படியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதன் பிறகு கொஞ்சம் ஒரு சில ஹோமுக்கெலாம் வந்துட்டு நான் விசிட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஒரு சில ஹோமுக்கு போகும்போது அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்கள குளிப்பாட்டி விடுவோம். அவங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு நாங்கள் ஏதாவது அங்கே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து பரிமாறுவோம். அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க கூட நம்ம 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கழுத்துல போட்டுருக்கு செயின் வேணுமா? என்னப்பா எனக்கு நான் நேற்று கோயிலுக்கு போனேன், அங்க இல்ல. ஸோ நாங்கள் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சில என்ஜிஓஸ்லாம் இருக்கிறது தெரிய வந்தது. அப்போ நாங்கள் இன்னும் சில தன்னார்வல அமைப்புகளில் வந்துட்டு சேர்ந்து நாங்கள் கூட இணைந்து பணியாற்றிட்டு இருந்தோம், நானே என்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. அதன் பிறகுதான் எனக்கு ஒரு 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 சிந்தனை தோன்றுச்சு, இதை வந்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க ஒரு சில ஹோம்லாம் விசிட் பண்ணப்போ அங்கேயும் நாங்க கேட்டோம், இப்படி நாங்க வந்து இந்த மாதிரி ரோட்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வரலாமா இந்த ஹோமுக்கு அப்படின்னு. அப்போ அவங்களும் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும், நம்ம வந்துட்டு அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வாலண்டியர் டு நீடி பீப்புள் அப்படின்ற ஒரு நண்பர்கள் குழுவாக சேர்ந்தோம். நிறைய மக்களை வந்து நாங்கள் சந்தித்தோம். சாலையோரம் இருக்கிற ஆதரவற்ற முதியோர்களாகட்டும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாகட்டும், எல்லாத்தையும் நாங்கள் நிறைய பேரை போய் சந்திக்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டோம். அவங்க எதனால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றதை வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி ஒரு மாத கணக்கில் வந்து அவங்க கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அதன் பிறகுதான் அவங்கள அந்த இடத்துல இருந்து நம்ம அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வுக்கே நாங்கள் வர ஆரம்பித்தோம். ஆரம்ப கட்டத்துல நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட படிப்பை முடிச்ச உடனே கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு சேவையை செய்யறோம் அப்படின்றப்போ நமக்கு பணம் அப்படின்றது வேணும். அதுக்காக நான் வந்துட்டு பணிக்கு சேரணும், அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சப்போ நான் பாண்டிச்சேரியிலயும் வந்துட்டு வேலை தேடி அலைஞ்சேன். அந்த டைம்ல நாங்க பாண்டிச்சேரி போய் ரீச் ஆயிட்டேன். அப்போ எனக்கு வந்துட்டு அங்க வேலை கிடைக்கல. நான் வெயிட் பண்ண வேண்டிய டைம் ஆச்சு. அந்த டைம்ல கையிலயும் காசு இல்லை. எப்படியோ ஒரு மாத காலத்தை வந்துட்டு போராடி கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் திருச்சி மாவட்டத்துக்கு வந்தேன். அங்க ஒரு தனியார் மருத்துவமனையில செவிலியரா வந்துட்டு பணிக்கு நான் சேர்ந்தேன். என்னோட அந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் கடினமா இருந்தது. சம்பளம் இல்லாம அதுல இடத்துல வந்துட்டு நான் கழிச்சு கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் எனக்கு கடினமான ஒரு சூழலா இருந்தது. பட் அதையும் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆறுதலை கொடுத்தது அப்படின்னா, டெய்லியுமே நான் வந்துட்டு மலைக்கோட்டை கோவிலுக்கு போவேன். அந்த மலைக்கோட்டை கோவில் அடிவாரத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஆதரவு இல்லாம இருக்கவங்க இருப்பாங்க. அதுல ஒரு செல்லப்பன் அப்படின்ற ஒரு தாத்தாவை நான் மீட் பண்ணேன். அவர்னால நடக்க முடியாது, அவர்கிட்ட வீல் சேர் இருக்கு. பட் அவர் அந்த வீல் சேர்ல ஏறி உட்காரணும் அப்படின்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அவர் எப்பயுமே நைட் வந்து அந்த அடிவாரத்துக்கு மலையோடைய அடிவாரத்துக்கு கீழே போய் படுத்துப்பாரு. மார்னிங் டைம்ல செயின்ட் ஜோசப் காலேஜ் முன்னாடி வந்துட்டு போய் உட்கார்ந்துப்பாரு. இதுதான் அவரோட ரொட்டீன். ஸோ நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவரோட காலில் வந்துட்டு புழுக்கள் வச்ச புண்கள் இருந்தது. அதை பார்த்தப்போ நான் அவருக்கு, தாத்தா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி காலில் அப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அதை நான் காலப்போக்கில் இன்னொரு 2 நாள் 3 நாள் அப்படின்னு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னாரு, எனக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகல, என்னை வீட்டில இருந்தவங்க வந்துட்டு என்னோட காலை முறிச்சு இப்படி வந்து ரோட்ல என்னை போட்டு போயிட்டாங்க, என்னோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, இதுதான் எனக்கு நடந்தது அப்படின்னு அவர் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாரு.
எனக்கு அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றது தெரியல. நான் அப்ப யோசிச்சேன், அதாவது உடனடியா எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு சொன்னேன். உங்களுடைய புண்களுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ நான் செய்யறேன், ஏன்னா நான் ஒரு செவிலியர், அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு டெய்லியும் போயிட்டு நான் ட்ரெஸ்ஸிங் போட்டு விடுவேன். ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, 1-2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன் கூட. அப்படியாக நாங்க அவரை அப்போ அவர் கூட உட்கார்ந்து பேசுவேன், அவருக்கு புண்களுக்கெல்லாம் கட்டு போட்டு விட்டுட்டு, அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவரை வீல் சேர்ல ஏறி உட்கார வச்சு, நான் அதுக்கப்புறம் அவரை மலைக்கோட்டை அந்த இது வரைக்கும், அவருக்கும் தெரியும் என்கிட்ட பணம் இல்லை, ஆனா இந்த பொண்ணுனால என்ன செய்ய முடியுமோ செய்வா அப்படின்றது அவருக்கு தெரியும். என்கிட்ட எதுவுமே அவர் அதிகமா கேட்கவே மாட்டாரு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கலாம் கேட்க மாட்டாரு. அவருக்கு ரொம்ப பசின்ற இடத்துல என்கிட்ட அவர் கேட்கறது என்னவா இருக்கும்னா, ஒரு டீ வாங்கி கொடுமா அப்படின்னு தான் சொல்லுவாரு. நானும் என்கிட்ட இருந்த பணத்துல அவருக்கு நான் டீ வாங்கி கொடுத்துட்டு அவரை நான் எப்பயுமே மலாடி வாரத்துல நான் விட்டுட்டு வந்துருவேன். அவரை நான் ஃபர்ஸ்ட் நான் திருச்சி மாவட்டத்துல ரெஸ்கியூ பண்ணேன். அவரை ரெஸ்கியூ பண்ணி நாங்க அங்கேயே நாங்க அங்க திருச்சியிலேயே ரெஸ்கியூ பண்ணி கங்காரு கருணை இல்லத்துல நாங்க அவரை சேர்த்து மறுவாழ்வு கொடுத்தோம். அவரு சில வருடங்களுக்கு பிறகு அவரு இறந்துட்டாரு. இருந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மன நிறைவா இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு அதுக்கப்புறம் தோண ஆரம்பிச்சது, ஓகே இதுக்கப்புறம் என் கையில சம்பளம் வருது அப்படின்றப்ப என்னால இன்னும் நிறைய பண்ண முடியும், இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ இந்த நேம் நாங்க யோசிக்கும் போது என்ன நேம் வைக்கலாம்னு ரொம்ப எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதாவது ரொம்ப உயிர்த்துவமா இருக்கணும் அப்படின்றது தோணுச்சு. இன்னொன்னு, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சாலையோரம் இருக்கிற ஒரு ஆதரவற்ற முதியோர் ஆகட்டும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாகட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டேன்னு இருக்கிற நிலையில அவங்கள அந்த இடத்துல இருந்து அவங்களோட வாழ்க்கையை நாங்க புதுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு புது வாழ்வை ஏற்படுத்தி தரோம். ஸோ அந்த மீனிங்கை கொடுக்குற மாதிரியான ஒரு வேர்டா இருக்கணும்னு யோசிச்சப்போ நான் ஜீவிதம் அப்படின்ற பேரை சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலி மீனிங் என்னன்னா, ஜீவிதம் அப்படின்னா உயிர்ப்பித்தல், உயிர் பெறுதல் அப்படின்றதான் மீனிங். ஸோ தன்னோட வாழ்க்கையை இழந்தவங்க அவங்களுக்கான மறுவாழ்வு அடையிறாங்க அப்படின்றதுனால அது நான் ஜீவிதம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற நேமு கொடுத்தோம். ஸோ அவர்ல இருந்து ஆரம்பிச்ச எங்க பயணம், அதுக்கப்புறம் நிறைய நபர்களை நாங்க சந்திக்க ஆரம்பிச்சோம். அப்போ எனக்கு ஆரம்பத்துல எனக்கு கஷ்டமா இருக்கே, எனக்கு நான் எப்பயுமே என்ன ஒரு சின்ன பொண்ணாதான் நான் ஃபீல் பண்ணிப்பேன். எந்த விதத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கும் அப்பாவோட பாசம் வேணுமே, எனக்கும் அம்மாவோட பாசம் வேணுமே அப்படின்ற இடத்துல நான் என்ன ஒரு சின்ன குழந்தையாதான் எப்பயுமே யோசிச்சுப்பேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய நபர்களை சந்திக்கும் போதும், நிறைய பேரை மீட் பண்ண ஆரம்பிச்சப்போ, இது நான் நினைக்கிற ஒரு விஷயமோ, நான் படுற கஷ்டமோ ஒரு கஷ்டமே இல்லை. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனை பார்த்தப்போ அவங்களால தனக்கு முன்னாடி இருக்கிறது சாப்பாடு தான் அவங்களுக்கு தெரியாது, அதை எடுத்து சாப்பிடணுன்றது தெரியாது, அந்த மண்ணையோ அங்க இந்த டிச்சில் இருக்க தண்ணியவோ அதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், எனக்கு இருக்க கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை, நம்ம நினைச்சு வருத்தப்படுற விஷயம் ஒரு வருத்தமான விஷயமே கிடையாது. எனக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு சென்ஸையாவது கடவுள் கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்க கூடிய ஒரு நிலைமையில என்ன கடவுள் வச்சிருக்காரு அப்படின்றத யோசிச்சப்போ, நம்ம எப்பயும் நமக்கு கீழே இருக்க நபர்களை பார்த்து நம்மளை நம்ம தேத்திக்கணும், நமக்கு மேல இருக்க நபர்களை பார்த்து நம்மளை உற்சாகப்படுத்தி அந்த நிலைமைக்கு போறதுக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்றத நான் நிறைய இடத்துல என்னவே நான் செல்ஃப் கரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆரம்பத்துல ஒரு 5 வாலண்டியர் 4 வாலண்டியர் அப்படி இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 to 30 வாலண்டியர்ஸ் டீம்ல இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க காப்பாற்றிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 580க்கும் மேற்பட்ட நபர்களை காப்பாற்றி மறுவாழ்வு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹோம்ல மட்டும் சேர்க்கறது இல்லை, அவங்களுக்கு இப்போ வேலை செய்ய முடியும் அப்படின்னா அவங்கள நம்ம பணிக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், எந்த வேலைகளை அவங்களால செய்ய முடியுமோ அதை நாங்க ஏற்படுத்தி தரோம். இல்லை எங்களுக்கு நான் ஃபேமிலியோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கனாலும் அவங்க ஃபேமிலிக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து, அது நம்ம இப்போ ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்காங்க, இல்ல சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமா நம்ம அவங்களுடைய குடும்பங்களோடையும் சேர்த்து வச்சு மறுவாழ்வு கொடுத்துட்டு இருக்கோம். இதை நான் வெற்றியா பாக்குறேனா சேவையா பாக்குறேனான்றதை தாண்டி எனக்கு நிஜமாவே என்னோட வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை கொடுத்ததா தான் நான் ஜீவிதம் ஃபவுண்டேஷனை நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நான் சொல்றேன், வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தேன், வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தேன் அப்படின்னு. என்னோட வாழ்க்கையை இழந்துட்டேன்னு நான் நினைச்ச எனக்கு இடத்துல எனக்கு மறுவாழ்வு கொடுத்ததே என்னோட ஜீவிதம் ஃபவுண்டேஷன் தான். நான் இது ஒரு டைமும் எனக்கு நான் சோர்ந்துருவேன், நிறைய இடங்களை நான் சோர்ந்துருவேன் உண்மையா சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா ரொம்ப சிம்பத்தட்டிக்கான பர்சனும் கூட நான். ஸோ அப்படின்றப்போ ஒரு சில இடங்கள்ல நான் சோர்ந்து உட்கார்றப்போ என் கூட இருக்கிற என்னோட டீம் மெம்பர்ஸ் எப்பயுமே ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, உங்களை நினைச்சோ உங்க வாழ்க்கையை நினைச்சோ நீங்க சோர்ந்து உட்கார்ற பயணத்துல நீங்க இல்லை,
நீங்க இன்னும் 4 பேர் சோர்ந்து இருக்கிறவங்கள தூக்கி விடுற நிலைமையில இருக்கீங்க. அப்போ நீங்க இன்னும் எந்திரிச்சு ஓடணும், நீங்க சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது, நீங்க எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு சில நேரங்கள்ல எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இது நீங்க சேவையா பண்றீங்களா, இல்ல வந்துட்டு இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன இதுல உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு, இதுல ஏதாவது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்து ஒரு மன நிறைவா இருக்கு. என்னோட வாழ்க்கைக்கு நான் எப்படி வாழலான்றதுக்கான ஒரு வழி எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இல்லைன்றதை நான் யோசிக்காம எனக்கு என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிச்சு நகர்றதுக்கான வழிதான் எனக்கு என்னோட ஜீவிதம் ஃபவுண்டேஷன். நான் இன்னைக்கும் ஜீவிதம் ஃபவுண்டேஷன் மனிஷாவா சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு இடத்துல ஒரு ஆர்டிக்கல் வந்தது, அந்த இடத்துல வந்து ஜீவித பெண் மனிஷா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நான் இந்த ஜீவிதம் ஃபவுண்டேஷன் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு சில இடங்கள்ல நான் சோர்ந்து உட்கார்ந்தேன். எனக்கு ஒரு குடும்பம் இல்லை, நான் ஒரு தனிநபரா இருக்கேன் அப்படின்னு நான் சோர்ந்து உட்கார்ந்தாலும் என்னைய நம்பி என்ன வந்துட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டு, என்ன வந்து அவங்களுடைய அம்மாவா ஏத்துக்கிட்டு, எனக்காக ஒரு பெரிய குடும்பம் பின்னாடி இருக்கு, அதை நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு நினைச்சப்போ நான் வந்துட்டு எப்பயுமே ஒரு மன நிறைவோட ஒரு மன சந்தோஷத்தோட நான் என்னோட புன்னகையான முகத்தோட தான் நான் எப்பயும் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன்.